அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 304 பாடல் 302. வலியாரை கண்டக்கால் வாய்வாளார் ஆகி மெலியாரை மீதுறும் மேன்மை உடைமை புலி கலாம் கொள் யானை பூங்குன்ற நாட வலி அலாம் தாக்கு வலிது. புலியும் யானையும் மோதிக்கொள்கிற மலைகளை உடைய மலைநாடனே என்று ஒரு மலைநாட்டரசனை பார்த்து சொல்கிறார். தம்மை விட பலசாலியை பார்க்கிற போது அடக்கமாக இருந்துவிட்டு அவர்கள் மீது கொள்ள வேண்டிய கோபத்தை தன்னை விட மெலியாரிடம் வலிமை இல்லாதவரிடம் காட்டுவது என்பது தவறு என்று சொல்லுகிற பாடல். வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் காவாக்கால் என்று. கோபம் கொண்டால் அவர்கள் பயப்படுவார்கள் என்கிற இடத்துல தான் கோபத்தை அடக்கி வைக்கணுமே தவிர அடக்கிறது தான் சிறந்ததாக இருக்குமே ஒழிய கோபமே பட முடியாத இடத்துல நான் கோபத்தை அடக்கிட்டேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்னு வள்ளுவர் கேட்டது மாதிரி தான். தன்மை விட பலமானவர்களிடம் வாய்ப்பொத்தி மௌனியாக இருந்து விட்டு அவர்கள் மேல் காட்ட வேண்டிய கோபத்தை வீரத்தை தன்னை விட மெலியாரிடம் காட்டுவது என்பது தவறு ஒரு அரசனுக்கு என்று சொல்லுகிற பாடல். அரசன் தனக்கு மிக வலியில்லாத காலத்து வலியார்க்கு அஞ்சி வெளியார் மேல் மீதூர்ந்து ஒழுகுக என்றது இது. அகப்பட்டவன் இழிச்சவாயன் என்றால் அவனை அடிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட தன்னை விட பலமானவனிடம் பம்மி கொண்டிருப்பது தப்பு என்று உணர வேண்டும். அப்படி இல்லை என்றால் தன்னை விட பலமானவர்களை எதிர்க்க முடியாத போது தன்னை விட வெளியாரிடமும் பாசமாக அன்பாக இருந்து விடுவதுதான் சிறந்தது. மீண்டும் பாடல். வலியாரை கண்டக்கால் வாய்வாளார் ஆகி மெலியாரை மீதுறும் மேன்மையுடைமை புலிகலாம் கொள் யானை பூங்குன்ற நாட வலி அலாம் தாக்கு வலிது. நன்றி, வணக்கம்.